ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் இன்ஃபினிட்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது ஃப்ரெஷ், இது வந்து வெள்ளாட்டு கறி தான், செம்மறி ஆடு கிடையாது, சரிங்களா? இது ஆனியன், டொமேட்டோ, இது வந்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கல் உப்பு, இது வந்து மஞ்சள், சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் கொஞ்சம் ஆனியனும் சேர்த்து அரைச்சிக்கிறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் வச்சு அதில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, ஆனியன் எல்லாமே நான் சேர்த்து இப்போ வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு இதோட வந்து தக்காளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வதக்கலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட வந்து நான் ஆனியனும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து கிரேவிக்கு வந்து ஒரு சேர்ந்து வரும், நல்லா கிரேவி, சரிங்களா? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், இது எல்லாத்தையும் நான் இப்போது சேர்த்துடுறேன். இதோடு வந்து நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா. ஸோ இதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோல்சம் கரம் மசாலாஸ் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதுவுமே சேர்க்காமல் அது எல்லாமே வறுத்து நானே ட்ரையாக வறுத்து அரைச்சி வீட்லேயே நான் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஹோல்சம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த பொடி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஃப்ளேவரு ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மட்டன் நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி, அதாவது குக்கரை மூடாமல் வெறுமனே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது கொதித்து வந்தோடனே க்ளோஸ் பண்ணி 6 விசில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுட்டேன். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 விசில் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து இந்த குக்கர் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக எண்ணெய் மேலே வந்து கிரேவி வந்து எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். மட்டன் வந்து பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கறி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.